الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1444 துல்காதா மாதம் 20ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ்-சுபைத்தி அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் சில படிப்பினைகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சுகிற முறைப்படி பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாக என்று மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக. அன்பார்ந்தவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வரலாறை படிக்கின்ற போது புரிந்து கொள்ளலாம். பொதுவாக நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளிலே ஏராளமான படிப்பினைகளும் வழிகாட்டுதல்களும் இருப்பதை காணலாம். அந்த வகையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற போது அங்கே உறுதியான அல்லாஹுடைய மிகவும் இறுக்கமான தொடர்பை கொண்டிருப்பதை நாம் காணலாம். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே மஸ்ஜிதுல் ஹராம் கஅபாவை பொறுத்தவரையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் சர்வசாதாரணமாக நினைவூட்டப்படக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அங்கே அந்த காபா அமையப்பட்டிருக்கக்கூடிய ஜம்சம் நீர் ஊற்றிருக்கக்கூடிய அந்த இடத்திலே பள்ளியின் மேற்பகுதியிலே தனது மனைவியையும் அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அங்கே தனிமையிலே விட்டு வந்தார்கள். உண்மையிலே அந்த விடப்பட்ட இடத்தை பொறுத்தவரையிலே வாழ்வின் எந்த வெளிப்பாடுகளும் அங்கே இருக்கவில்லை. வாழக்கூடிய பொருத்தமான சூழலா என்ற எந்தவித உத்தரவாதமுமற்ற ஒரு இடத்திலே மனிதர்களோ தண்ணீரோ அற்ற அந்த இடத்திலே இருவரையும் விட்டு வருகிறார்கள். அங்கே ஒரு சொற்ப ஈச்சங்கனிகளையும் தண்ணீர் ஒரு கொஞ்ச கேனையும் வைத்துவிட்டு அவர்கள் மீண்டு வருகிறார்கள். பாலைவனத்திலே அனாதரவான முறையிலே எந்தவித உதவிகளுமற்ற நிலையிலே ஈச்சம் பழமும் சொற்ப தண்ணீரையும் விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டு வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னே வருகிறார்கள். யா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்கே எம்மை விட்டு நீ புறப்படுகிறாய்? இங்கே எந்த விதமான வசதிகளும் இல்லை. இவ்வாறு தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பாமல் அவர்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இவ்வாறான இடத்திலே விட்டுவிடுமாறு அல்லாஹ்வா அவனுக்கு கட்டளையிட்டான் என்று கேட்டபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாம் ஆம் என்று கூறிய போது அருமை மனைவி கூறுகிறார், இதன் லா யுதையுனா, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அல்லாஹ் எம்மை வீணாக்க மாட்டான், நஷ்டத்தில் ஆக்க மாட்டான் என்று பதில் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானிய உறுதியும் அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையும் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றது என்பதை நாம் உற்று நோக்கலாம். உண்மையிலே ஒரு அற்புதமான, ஒரு வித்தியாசமான, அபூர்வமான நிலை. இந்த நேரத்திலேதான் துன்ப நேரத்திலே, அதாவது ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய, ஒரு உறுதியான ஸ்திரமான நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இது போன்ற உறுதியான பண்பும் தன்மையும் பண்பாடும் உண்மையிலே பெரியவர்கள் மிகவும் விற்பன்னர்களுக்குத்தான் இது சாத்தியமான ஒரு விடயமாக இருக்கிறது.
அவர்களுடைய இறை விசுவாசமும் அல்லாஹ்வின் மீது உள்ள யகீன் நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டக்கூடிய அந்த தவக்குல் இவைகளுடைய கனதி வலிமையின் காரணமாகத்தான் இவ்வாறான துன்பகரமான சோதனை நேரத்திலே உயர்ந்த இடத்தை அடையலாம். இந்த வார்த்தை அல்லாஹு அமரக பிஹாதா, இவ்வாறு விட்டுவிடுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டான் என்ற அந்த சிறிய வார்த்தையிலே ஆழமான கருத்துக்கள் நிறைந்ததை நாம் காணலாம். உண்மையிலே அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டான், எனவே அல்லாஹுடைய கட்டளை இருக்கும் என்றால் எங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். உண்மையிலே அதாவது மனைவியை கணவன் விட்டு விட்டு பாலடைந்த அந்த பாலைவனத்திலே அங்கே துணைக்கு யாரும் இல்லை. இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே கணவன் மனைவியையும் அருமை குழந்தையும் விட்டு விட்டு செல்கின்றார்கள் என்ற இந்த செய்தியை இறை விசுவாசமற்ற முஃமின்களற்றவர்கள் இந்த கதையை வரலாற்றை படிப்பார்கள் என்றால் ஒரு கற்பனை கதையாகத்தான் அவர்கள் நினைப்பார்கள். எந்த புத்திக்கும் இவ்வாறான நிலையை அவர்கள் உண்மையான முறையிலே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஈமானுடைய இறை விசுவாசத்தை கொண்ட உள்ளத்தை பொறுத்தவரையிலே உண்மையாக அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பான். அல்லாஹ்வே இவ்வாறான கட்டங்களில் போதுமானவனாக இருப்பான். எல்லா துன்பம் துயரத்திலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ் கொடுப்பான், வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கை ஈமானுடையவர்களுக்குத்தான் இந்த தவக்குலுடைய உண்மையான யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் நபி, இந்த குடும்பத்துடைய வரலாறுகள் என்பது உண்மையிலே நமக்கு உறுதியான பாடத்தையும் தெளிவான விளக்கங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனவே நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே நம்மை சூழ எத்தனையோ ஏற்பாடுகளும் எத்தனையோ வாழ்வாதாரங்களும் நிறைந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் என்ன நினைக்கிறோம்? படைத்தவன் மீது உண்மையாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய, உறுதி கொள்ள வேண்டிய கட்டத்தில் இருந்தும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான், அல்லாஹே போதுமானவனாய் இருப்பான் என்ற வாக்குறுதிகள் இருந்தும் நமது ஈமான் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுக் கொண்டோம். அன்பார்ந்தவர்களே, இன்பகரமான நிலையிலே, வசதியான நிலையிலே யார் அல்லாஹை அறிந்து கொள்கிறார்களோ அந்த மனிதன் துன்பப்படுகின்ற போதோ துயரப்படுகின்ற போதோ அல்லாஹ்வை கண்டுகொள்வான். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே உள்ளத்தினால் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் என்னுடன் இருக்கும் போது பாலைவனம் என்ன, அங்கே ஒரு யாருமற்ற நிலையாக இருந்தால் என்ன, அல்லாஹ் துணையாக இருக்கின்ற போது எந்தவித பயமோ அச்சமோ கவலையோ கவலைப்பட தேவையில்லை. அதே போன்று அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் உடன் இருக்கின்றான் என்று வந்துவிட்டால், அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து விட்டால், அங்கே பாலடைந்த பாலைவனமாக இருந்தால் என்ன, இறை துணை இருக்கும் என்றால் அனைத்தும் இலகுவானதாக அமையும் என்பதை ஆழமாக இந்த சம்பவத்தினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த பொறுமையின் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அருமை மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மைகளையும் கூலிகளையும் சன்மானங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதே அவர்களுக்கு மாத்திரமான படிப்பினை அல்ல, அவர்களுக்குமான கூலிகள் மாத்திரமல்ல, முழு சமுதாயத்துக்கும் படிப்பினையாக இருக்கின்றது. அந்த தியாகத்தின் காரணமாக ஜம்சம் நீரூற்று அங்கே ஏற்படுகிறது, ஜம்சம் நீரூற்று ஏற்படுகிறது. இது அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த யுக முடிவு நாள் வரும் வரை எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய முறையிலே அவைகள் அமையப்பட்டிருப்பதை காணலாம். இந்த தண்ணீரை பொறுத்தவரையிலே உணவுக்கு உணவாக, நோய்க்கு நிவாரணியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தாருக்கு நிரந்தரமாக இவைகளை ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கின்றான். சஃபா மருவாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுகின்ற போது, சஹி செய்கின்ற போது இந்த சம்பவங்கள் எல்லாம் யதார்த்தமா, அதாவது அதனுடைய உண்மை தன்மைகள் எல்லாம் நினைவூட்டப்படக்கூடிய முறையிலேதான் அவைகள் அமைந்திருக்கிறது. சஃபா மருவாவுக்கு இடையிலே அல்லாஹ்வை வணக்கம் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக போகின்ற போது இந்த சம்பவம் எல்லாம் உள்ளத்திலே ஊசலாடும்.
இதன் காரணமாக ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மகிமைப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய விடயத்தை உயர்த்துவதற்காகவும் இந்த சம்பவங்கள் மக்களுடைய உள்ளத்திலே ஊசலாடி கொண்டே இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நாம் உம்மு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருடைய உறுதியை நாம் இங்கே மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். அதனூடாக படிப்பினை பெற வேண்டும். அவர்களுக்கு எந்த பயமோ அங்கே ஆட்கொள்ளவில்லை. பயங்கரமான ஒரு நிலையிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு எந்த அச்சமும் வரவில்லை. அங்கே உணவு கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, அங்கே துணைக்கு மனிதர்கள் கிடையாது. இவ்வாறான ஒரு நிலையிலே நாம் எவ்வாறு இருப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எமக்கு சூழால் எல்லா பாதுகாப்பும் எல்லா வாழ்வாதாரங்களும் இருக்கின்ற போது கவலையும் அச்சமும் எம்மை ஆள்கொள்வதை நான் பார்க்கின்றோம். எனக்குரிய உணவு எவ்வாறு கிடைக்க போகிறது, எனது குழந்தைகள் எவ்வாறு வளரப்போகிறது, எனது எதிர்காலம் எவ்வாறு என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு என்ன நோய் ஏற்படுமோ, நாளை எனக்கு என்னவாகுமோ, நாளை என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே தெளிவான விடயமாக இருக்கிறது. இவைகளை பற்றி மிகவும் சிந்தித்து தேவையற்ற முறையிலே கவலைப்படக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அவ்வாறு ஒரு மனிதன் நாளையை பற்றி வாழ்வாதாரத்தை பற்றி அளவு கடந்து கவலைப்படுவான் என்றால் உண்மையிலே அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையின் அதாவது பலவீனம்தான், அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டிய விடயத்தின் உள்ள பலகீனமாகத்தான் இருக்குமே அல்லாமல் வேறு ஒன்றுமாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்காகவும் அந்த பைத்துல் ஹராம் காபாவுக்காகவும் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், காபாவை கட்டுமாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுகிறார்கள். அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்களை கொண்டு வந்து உதவி செய்கிறார்கள். இவ்வாறு கற்களின் மூலமாக காபாவை கட்டுகிறார்கள். ஆனால் அது வெறும் கற்கள் தான், அது எந்த தீங்கையோ எந்த நன்மையோ ஏற்படுத்திவிட முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கற்களால் கட்டப்பட்ட அந்த காபாவை தவாப் செய்வதை மார்க்கமாக்கி வைத்திருக்கின்றான், சட்டபூர்வமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதன் காரணமாக நாம் அதனை தவாப் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதை மார்க்கமாக்கவில்லை என்றால், நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை என்றால் நாம் அதனை முத்தமிட மாட்டோம். ஏனென்றால் அது ஒரு கல், எந்த பயனையும் கொடுக்க முடியாது, எந்த தீங்கையும் ஏற்படுத்தி விடவும் முடியாது, அது வணங்கப்படுவதற்குரிய கல்லாகவும் அமைய முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்னி லஅலமு அன்னக ஹஜர், எனக்கு தெரியும் நீ ஒரு கல், உன்னால் எந்த தீங்கையும் ஏற்படுத்தி விட முடியாது, எந்த நன்மையும் செய்து விட முடியாது. நபி அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நாம் காணவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட மாட்டேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே முத்தமிடுதல் என்பது வணக்கம் என்ற அந்த நிலையில் இருக்கின்ற போதுதான் அதனை நாம் முத்தமிடுகிறோம். எனவே இதனூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஜியாரத் செய்வதற்கு தரிசிப்பதற்கு மார்க்கமாக்கப்பட்ட விடயங்கள் பள்ளி வாயில்கள், மன்னரைகள், இன்னும் வரலாற்று இடங்கள், அதே போல் யுத்தம் நடைபெற்ற இடங்கள், இந்த இடங்களுக்கு செல்கின்ற போது இந்த இடங்களை தரிசிப்பது எதற்காக மார்க்கமாக்கப்பட்டதோ அந்த அளவுடன் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும், வரம்பு மீறிவிடக் கூடாது. எனவே இவைகளூடாக உபதேசமும் படிப்பினையும் ஒரு நினைவூட்டலுமாகத்தான் இருக்க வேண்டுமே அல்லாமல் அதை மறந்து நாம் எல்லை மீறிவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே நாம் ஆழமாக நமது உள்ளத்திலே நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அது உண்மையிலே கற்களாகத்தான் இருக்கிறது, ஒரு மண்ணாக இருக்கிறது, எந்த தீங்கையோ எந்த நன்மைகளையோ செய்துவிட முடியாது. ஆனால் பள்ளி வாயிலை கஅபாவை நிறுவுவது என்பது ஒரு பிரம்மாண்டமான வணக்கமாக இருக்கிறது. ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்கப்பட்டதை போன்ற ஒரு சிறந்த நல்லமலாக அது இருக்கிறது. உண்மையிலே இந்த கஅபாவை கட்டுவதென்ற அந்த பணி உண்மையிலே ஈடு இணையற்ற மிகவும் பிரமாண்டமான மகிமை மிக்க ஒரு பெருமை மிக்க விடயமாக இருக்கிறது. இதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த பணியை நிறைவு செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே இறங்கி துஆ கேட்கிறார்கள். ரப்பனா யா அல்லாஹ் தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், எங்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்கள் இந்த செயலை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ கேட்கக்கூடியவன் அறிவுடையவன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். உண்மையிலே இவ்வாறு பிரமாண்டமான ஒரு வேலையை செய்துவிட்டு
காபாவை கட்டிவிட்டு பணிவுத்தன்மையுடன் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். உண்மையிலே இப்பேற்பட்ட பண்பு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஈமானுடைய விசுவாசிகளுக்குத்தான் இருக்கும். எனவே ஒரு மனிதன் பிரமாண்டமான பெரிய வேலைகளை செய்துவிட்டு, பெரிய வணக்கங்களை செய்துவிட்டு, தான் செய்த வணக்கத்திலே ஒருபோதும் ஏமாந்து விடக்கூடாது. ஹஜ் செய்தோம், உம்ரா செய்தோம், தொழுகை நிறைவேற்றினோம், தர்மம் செய்தோம், இவ்வாறான ஏராளமான நல்லமல்கள் செய்து அந்த செயல்களின் மீது நாம் மன உறுதி வைத்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையிலே ஒரு முஃமின் இருக்க மாட்டான். மாறாக எப்பேற்பட்ட வணக்கங்களை செய்தாலும் இந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் பிரார்த்தனையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நன்மையினூடாக எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதுவல்லாமல் ஏராளமான வணக்கங்களை செய்துவிட்டு முகஸ்துதிக்காக மக்கள் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிடும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதனூடாக அவன் தன்னைத்தானே ஏமாற்றமடைந்து நன்மைகளை எல்லாம் இழந்து அதற்கு கிடைக்கக்கூடிய கூலிகளை எல்லாம் இழந்து ஒரு வெற்று குடமாகத்தான் அவனுடைய செயல்கள் எல்லாம் மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே மக்காவும் அந்த காபாவும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையிலே ஒரு பெரும் பகுதி அதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனுடைய மகிமையை உயர்த்துவதற்காக, அந்த இடத்தினுடைய மகிமைப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள். எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நான் என்னுடைய சந்ததியை மிக்க கண்ணியம் வாய்ந்த உன் வீட்டின் சமீபமாக விவசாயம் இல்லாத பள்ளத்தாக்கில் குடியேற்றி விட்டேன். எங்களுடைய இரட்சகனே, அவர்கள் அங்கு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக, ஆகவே மனிதர்கள் ஒரு சிலரின் இதயங்களை அவர்கள் பால் சாய்ந்தவையாக நீ ஆக்குவாயாக. அவர்கள் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக பற்பல கனிவர்க்கங்களிலிருந்து நீ அவர்களுக்கு உணவும் அளிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அந்த பிரார்த்தனை என்பது, துஆ என்பது உண்மையிலே மேகங்களை எட்டக்கூடிய, கோள்களை எட்டக்கூடிய, வானங்களில் பல பகுதிகளையும் எட்டக்கூடிய அளவுக்கு பிரார்த்தனைகள் அல்லாஹ்வை போய் சென்றடையக்கூடியதாக இருக்கிறது. ஹஜ்ஜுடைய காலங்களில் உண்மையிலே உடலை அடைவதற்கு முன்னால் உள்ளத்திலே அவைகளெல்லாம் ஊசலாடி கொண்டிருக்கும். அந்த ஆசையும் அவாவும் தேட்டமும் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும். இவ்வாறு அந்த ஆசைகளினூடாக அவர்கள் அவசரப்பட்டு அல்லாஹ்வை நெருங்குவார்கள், பிரார்த்தனை புரிவார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான கட்டங்களிலே எத்தனையோ ஹஜ்ஜுடைய காலத்திலே துன்பங்கள், துயரங்கள், சிரமங்கள் எல்லாம் மிகவும் அற்பமாக காட்டப்படுகிறது. காரணம், அந்த பிரார்த்தனையின் ஆசை, அல்லாஹ்வை நெருங்குவதனுடைய உச்சகட்ட அந்த முஹப்பத் நேசத்தின் காரணமாக துன்பங்கள், சிரமங்கள் எல்லாம் மிகவும் அற்பமானதாக அமைந்திருப்பதை காணலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜின் மூலமாக எத்தனையோ தடைகள் ஏற்பட்டாலும் கூட அவைகளை இன்பகரமானதாக ஹாஜிகள் உணர்கிறார்கள். எனவே இஸ்லாமிய ஒன்று கூடலாக இது இருக்கின்றது. இதன் காரணமாக அங்கே மக்களுக்கு மத்தியிலே வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து, இனவரிகள் எல்லாம் கரைந்து, அவர்களுக்கு மத்தியிலே குலவரிகள் எல்லாம் இல்லாமல் ஆகி ஒற்றுமைப்பட்டு அங்கே ஒரே மொழியிலே அனைத்து ஹாஜிமார்களும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று ஒரே வார்த்தை முழங்கக்கூடிய காட்சியை நாம் ஹஜ்ஜிலே நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த உலக ஒன்று கூடல் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய விடயத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். யா அல்லாஹ், இந்த ஊரை அபயமற்ற பாதுகாப்பான ஊராக ஆக்கி வைப்பாயாக. அந்த மக்கா வாசிகளுக்கு கனிவர்க்கங்களை, பல வகைகளை உணவாக கொடுப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை புரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான். இதன் காரணமாகத்தான் எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக, பாதுகாப்பு பெற்ற இடமாக அந்த மக்கா அமைந்திருக்கிறது. எனவே இந்த பாதுகாப்பு என்பது மிகவும் பெருமதியான மகிமை மிக்க விடயமாக இருக்கிறது. எப்போது இந்த பாதுகாப்பு இழக்கப்படுகிறதோ அங்கே உலகம், மறுமை சார்ந்த எல்லா விதமான நன்மைகளும் இழக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த கட்டத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பாடுகளை நாம் பார்க்கின்ற போது
கலந்துரையாடல் மென்மையான முறையிலே நிதானமாக அமைதியாக கலந்துரையாடல் மேற்கொண்டிருக்கிறார்கள். இவைகள் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். நான் தான் கடவுள் என்று சொன்ன அந்த நம்ரூதிடத்திலே நான் உயிர் பெறச் செய்கிறேன், மரணிக்க செய்கிறேன் என்று சொன்ன அந்த நம்ரூதிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலந்துரையாடினார்கள். அவனுக்கு அழைப்பு விடுத்தார்கள். இணை வைப்பிலே இருந்த தனது தந்தையை பார்த்து யா அபதி, எனது அருமை தந்தையை என்று அழைத்து அவர்களுடன் கலந்துரையாடல் செய்தார்கள். அதே போன்று தான் சார்ந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே பல வகையான கலந்துரையாடல்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் பலவாறாக முயற்சி செய்திருக்கின்றார்கள். இவைகளை குர்ஆனுடைய வரலாறை படிக்கும் போது நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த கலந்துரையாடல், நிதானம், அமைதியான போக்கு நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். உண்மையிலே மாற்று மதத்தவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கின்ற போது இந்த நிதானமான கலந்துரையாடல் இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையிலே மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்கின்ற போது நாம் எத்தனையோ ஆதாரங்களை அல் குர்ஆனிலும் எத்தனையோ அத்தாட்சிகளை நாம் காணலாம். இருந்தாலும் இவைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மாற்று மதத்தவர்களுக்கு நாம் முன்வைக்கின்ற போது நிதானமான அமைதியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்விலை பின்பற்றிய அந்த கலந்துரையாடல் என்ற ஒரு பண்பை நாம் நமது வாழ்விலை எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலே அங்கே அமைதியான ஒரு கலந்துரையாடல், நிதானமான வார்த்தைகள், ஆழமான நல்ல வார்த்தைகள், அதே போன்று அறிவியல் சான்றுகளை முன்வைத்து அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்திலே யுத்தங்களும் சர்ச்சைகளும் போராட்டங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் அழிவுகளும் உள்ள இந்த காலத்திலே இஸ்லாத்தின் பக்கம், இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் செய்ய வேண்டிய கட்டாய தேவையுடைய நாம் இருக்கிறோம். சாந்தி மார்க்கம், அருள் மார்க்கம், அன்பு மார்க்கம், மென்மை மார்க்கம், இவைகளை அவர்களுக்கு நாம் அறிமுகம் செய்ய வேண்டிய தேவைப்பாட்டுடன் இருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் அந்த சர்ச்சைகளுக்கும் போராட்டங்களுக்கும் யுத்தங்களுக்கும் கொலைகளுக்கும் அழிவுகளுக்கும் தீர்வாக அமைய போகிறது. எனவே இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை அல் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக கூறியிருக்கிறான். இவைகளை எல்லாம் முறையாக நாம் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற போது அங்கே பாதுகாப்பும் அமைதியும் வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நிதானமான கலந்துரையாடல் இழக்கப்படுகின்ற போதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்று மதத்தவர்கள் கூட இதற்கு இந்த முறையான கலந்துரையாடல் இல்லாமல் ஆகின்ற போது ஒரு தடையாக இருக்கிறது. எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அருமை மகன் இஸ்மாயில், மனைவி ஹாஜரா அவர்களுடன் எவ்வாறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டார்கள். எனவே இந்த கலந்துரையாடல் நமக்கு, நமது மனைவிமார்களுக்கு மத்தியிலே, குழந்தைகளுக்கு மத்தியிலே ஒரு வாழ்க்கை பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலே இவ்வாறு கலந்துரையாடல் செய்கின்ற போது கணவனுக்கும் மனைவிக்கும், பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ஆழமான இறுக்கமான ஒரு அன்பு தொடர்பு ஏற்படுவதை நாம் காணலாம். எப்போது இது இழக்கப்படுகிறதோ, இந்த கலந்துரையாடல் இல்லாமல் போகின்றதோ, அப்போதுதான் குழந்தைகள் முரண்படக்கூடிய, அதே போன்று கணவன் மனைவிக்கு மத்தியிலே திருமண வாழ்விலே பிளவுகள் ஏற்படுவதற்கு இந்த நிதானமான அமைதியான கலந்துரையாடல் இழக்கப்பட்டதும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. எனவே குடும்பங்களுக்கு மத்தியிலே சமாதானம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த கலந்துரையாடல் என்ற பகுதியை ஆழமாக அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மத்தியிலே ஆழமாக பதிய செய்து அவைகளை வாழ்வில் ஒரு முக்கியமான விடயமாக பழக்கப்படுத்த வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம்தான் அனைத்து நபிமார்களுடைய மார்க்கமாக இருக்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு யூதராகவோ அல்லது கிறிஸ்தவராக இருக்கவில்லை, மாறாக ஒரு பரிசுத்தமான முஸ்லிமாகத்தான் இருந்தார்கள் என்பதை அல் குர்ஆன் கோடிட்டு காட்டுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பிரமாண்டமான பணிகளை செய்துவிட்டு காபாவை நிர்மாணித்து விட்டு ஒரு உயரிய அந்தஸ்தை அடைந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக படிப்பினை பெற வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவோ தியாகங்களை முன்வைத்து விட்டு, எவ்வளவோ சாலிகான அமல்களை எல்லாம் செய்துவிட்டு, பல தியாகங்கள் எல்லாம் செய்ததற்கு பின்னால் தன்னுடைய வணக்கத்தின் மீது முழுமையாக நம்பி தன்னை ஏமாற்றிக் கொள்ளாமல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்கள். என் இரட்சகனே, நீ எனக்கு அறிவை அளிப்பாயாக, மேலும் நல்லோர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக என்று
தன்னை மறுத்து தனது வணக்கங்களை எல்லாம் முன்வைக்காமல் அல்லாஹ்விடத்திலே பணிவாக நிதானமாக பிரார்த்தனை புரிகிறார்கள். உண்மையிலே இது நாம் பழக வேண்டிய மிகவும் பெருமதி மிக்க ஒழுக்கமாக இருக்கிறது. நாம் எத்தனையோ வணக்கங்கள் செய்திருப்போம், பலருக்கு உதவி செய்திருப்போம், இன்னொரு வணக்கங்கள் ஈடுபட்டிருப்போம். எத்துணை வணக்கங்களை செய்தாலும் நாம் அந்த வணக்கங்கள் மீது ஏமாந்து விடாமல் அல்லாஹ்விடத்திலே ஒழுக்கமாக இதனை ஏற்றுக்கொள்வாயாக, குறைகளை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த குடும்பத்திலே ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்திலே நாம் இந்த பாடங்களை மீளாய்வு செய்து நமது வாழ்க்கையிலே, நமது திருமண உறவுக்கு மத்தியிலே, குழந்தைகளுக்கு மத்தியிலே, மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தின்பால் அழைக்கும் போது, மற்றவர்களிடத்திலே கதைக்கின்ற போது இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்ப வரலாறை படித்து அதில் உள்ள படிப்பினைகளை வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.